வணக்கம். இது நம்ம அம்மம்மா வீடு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சில்லி சாஸ் எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் க்ரீன் சில்லி சாஸ் செய்ய போகிறேன். அதுக்கு பச்சை மிளகா 100 கிராம் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 3 பல் பூண்டை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையும் பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த க்ரீன் சில்லி சாஸ் நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது மிளகா போடுறதுக்கு பதிலாக நம்ம இந்த க்ரீன் சில்லி சாஸ் போட்டு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை வதக்குனதுக்கப்புறம் மிளகாவை சின்னதாக வெட்டி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். மிளகாவை வதக்க ஆரம்பிக்கலாம். வதக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக வதக்குங்க, ஏன்னா அந்த மிளகாவில் இருக்க விதைகள் வெடிக்கும் சம்டைம்ஸ். அதே மாதிரி அதிலேருந்து வரக்கூடிய நெடி, அதாவது அந்த ஸ்மெல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நீங்கள் கிச்சனில் சிம்னியோ இல்லை எக்ஸாஸ்ட் ஃபேனோ இல்லை விண்டோஸையோ நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சீனி கொஞ்சம், 1 கப் வினிகர், இவ்வளவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை நம்ம மூடி வச்சிடலாம். இந்த டைமில் என்ன ஆகும்னா, வினிகரில் மிளகா கொதிக்கிறனால அதோட எசன்ஸ் நல்லா அந்த மிளகாவில் ஊறி மிளகாவோட டேஸ்ட்டே மாறிடும். இப்போது இதில் மிளகா தான் இருக்குது, வினிகரெல்லாம் எவாப்ரேட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம இப்போது மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூட கொஞ்சம் எலுமிச்சப்பழச்சாரும் புழிஞ்சிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா புழிஞ்சிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட சில்லி சாஸ் ரெடி. எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் சில்லி சாஸ் நீங்களே வீட்டில் செய்யலாம். ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்பிங் போகும்போது இனிமேல் சில்லி சாஸ் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.